ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் வீடு வீடாக நடத்தப்படும் சோதனை, டிராஃபிக் டிபார்ட்மெண்டோட புதிய நடவடிக்கைகள், இல்லீகலாக வெளியில் வேலை செய்யக்கூடிய நபர்களை கைது செய்து நாடு கடத்தப்படும் தகவல், கடைசியாக மொபைல் ரேடார் ஃபைன் மற்றும் தொடர்ச்சியாக ஏன் இது மாதிரியான திடீர் சோதனைகள் நடக்குது, எப்போ இருந்து இதை ஆரம்பிச்சாங்க, முன்னாடிலாம் குவைத்தில் என்ன நிலைமை இருந்துச்சு, இப்போ ஏன் இந்த புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குவைத் மற்றும் அதை சுற்றியுள்ள வளைகுடா நாடுகளில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்ல போகுது. அதனால் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். இப்போ முதல் தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் சமீப காலமாக வாகனங்களை அதிவேகமாக ஓட்டுவது என்பது சர்வசாதாரணமாக இருக்கு. இப்படி வாகனங்களை ஓவர் ஸ்பீடாக ஓட்டுறதுனால விபத்துகளும் ரொம்ப அதிகமாக நடக்குது. அதுலேயும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கேமரா இல்லாத இடங்களில் வாகனத்தை ஸ்பீடாக ஓட்டிட்டு கேமராவை பார்த்த உடனே ஸ்லோ பண்ணி ஓட்டுவாங்க. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா மொபைலை பார்த்துக்கிட்டே டிரைவிங் ரொம்ப கவனக்குறைவாக பண்ணுறாங்க. இதனாலேயே குவைத்தோட டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ புதிய மொபைல் ரேடார் செக்கிங்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது கேமரா இல்லாத பகுதிகளில் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. பிரிட்ஜஸ், ஹைவேஸ், ரெசிடென்சியல் ரோட்ஸில் திடீர்னு சோதனை நடக்குது. இப்போ ஹைவேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வாகனங்கள் ரகசியமாக ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறத உடனே பார்த்துட்டாங்கன்னா ஃபைனை போட்டுருவாங்க. முன்னாடிலாம் இந்த சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கேமரா மட்டும் தான் இருந்துச்சு. கேமரா இல்லாத இடங்களில் நீங்கள் வேகமாக ஓட்டினாலும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஃபைனை ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸும் நேரில் பிடிக்கிறது ரொம்ப குறைவாக இருந்த காரணத்தினால நிறைய பேர் அலட்சியமாக டிரைவ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. புது புது சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மொபைல் ரேடார் மூலியமாக ஃபைன் போட்டுருவாங்க. இப்போ ஸ்பீடு லிமிட்டை தாண்டி நீங்கள் வேகமாக டிரைவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போகிறது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எதிரான வீடியோ எவிடன்ஸ் பக்காவாக இருக்குதுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்ம டிரைவர் நண்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கேமரா தான் இல்லையா, அதனால் நம்ம வேகமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இனிமேல் எல்லா இடமும் ரிஸ்க் தான். மொபைல் ரேடார் செக்கிங் மூலியமாக போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சு நம்மளுக்கு ஃபைனை போட்டுருவாங்க. இப்போ அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மஹபுல்லா ஏரியாக்களில் தொடர்ச்சியாக ரைடு நடந்துகிட்டு இருந்துச்சு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகலாக ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருந்ததுனாலையும், இக்காமா எக்ஸ்பைரி ஆனவங்க நிறைய பேர் இருந்ததுனாலையும், ஹவுஸ் மேட் விசாவில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஷாப்பில் வேலை செய்கிறவங்க, ஃபார்மல் விசாவை வச்சுக்கிட்டு வேற வேலை ஏதாவது பார்க்குறவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இதனால ரன்அவே கேசஸ் ரொம்ப அதிகமானதுனால கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா சமீப வாரங்களில் மஹபுல்லா ஏரியான்னு மட்டும் கிடையாதுங்க, ஜிலிப்ஸுக்கு, ஃபர்வானியா இந்த இடங்களெல்லாம் ரைடு ரொம்ப ஓவராக நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த செக்கிங்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடாக போயும் பில்டிங்குள்ளே எல்லாம் போயும் செக் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடிலாம் இந்த ரைடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டில் மட்டும் தான் இக்காமா செக் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால ஒரு சில இல்லீகல் ஒர்க்கர்ஸ்லாம் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த நியூ சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங்குள்ளே டேரெக்டாக போய் செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ரூமாக போய் செக் பண்ணுறாங்க. இக்காமா எக்ஸ்பைரி ஆனவங்க இருந்தால் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ராங் விசாவில் வேலை செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களையும் கண்டுபிடிச்சிருவாங்க. பிறகு அவங்க 10 நாளுக்குள்ள நாடு கடத்தப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. அதுவே அவங்க மேலே பெரிய கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க ஜெயிலுக்கு போகிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எவ்வளவுதான் வேலை கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை சம்பளம் பாக்கி பெண்டிங்கில் இருந்தாலும் சரி, அதை லீகலான ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணிப்போங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வீட்டு விசால இருந்துக்கிட்டு வெளியில் போயிட்டு வேலை பார்க்குறது, ஃபார்மல் விசால இருந்துக்கிட்டு ஷாப்பில் போயிட்டு வேலை செய்கிறது, இக்காம எக்ஸ்பைரி ஆன பிற்பாடும் வெளியில் தெரியாமல் இருந்துக்கிட்டு வேலை பார்க்குறது, இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அரெஸ்ட் இல்லைன்னா நாடு கடத்தப்படுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு இக்காமா முடிய போதுன்னா முன்கூட்டியே ரினியூவல் பண்ணுறதுக்கான பிளானை பண்ணி வச்சிருங்க. அதான் நல்லது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுலையும் ஈடுபட்டுற வேணாம். மேலும் இது போன்ற உண்மையான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க நண்பர்களே.